நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணை நலம் குறள் எண் 51. மனைத்தக்க மாண்புடையள் ஆகி தற்கொண்டான் வளத்துக்கால் வாழ்க்கை துணை என்கிறார் திருவள்ளுவர். ஒரு வாழ்க்கை துணை ஒருவனுக்கு எப்படி அமைய வேண்டும், எப்படி இருந்தால் அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு இதில் சொல்கிறார். மனைத்தக்க மாண்புடையவள், ஒரு வீட்டிற்கு மனைனா வீடு, வீட்டிற்கு தேவையான மாண்பு எல்லா சிறப்புகளும் நல்ல குணவதியுமாக இருக்கிறவளை தற்கொண்டான் முறைப்படி தனது பெண்டிராக தனது ஒய்ஃபாக ஆக்கிக்கொள்ளும். முறைப்படி அங்கே திருமணம் நடைபெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவ வளத்துக்கால், அவனுடைய வளம் எவ்வளோ இருக்கோ, அவன் செல்வம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ள அந்த குடும்பத்தை வழிநடத்தி போகிறவளாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் பெரும்பாக்கியம் என்கிறார் நம் திருவள்ளுவர். இப்போவுமே பெண்கள் தாய்மை பேர் பெண்களுக்கு மட்டும்தானே இயற்கை கொடுத்துருக்கு. ஸோ இப்போவுமே பெண்கள் நல்ல குணவதியாகவும் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. அவர்களும் ஒரு குடும்ப வாழ்க்கை, இது என்னுடைய கணவன் என்னுடைய வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே இருக்குன்னா வளத்துக்கால், அந்த வளமைக்கு உள்ளே நம்ம வாழ்கிறோமாங்கிறதான் கொஷின். யோசிச்சு பாருங்களேன், நாம் முதல்ல 100 கணக்கிலலாம் இல்லை ஒரு 1000 கணக்கிலாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது 100 கணக்கில் சேமிப்பு செஞ்சோம். சம்பளம் 1000 ரூபாயாக இருந்ததுன்னா அதில் 100 ரூபா கண்டிப்பாக சேமிப்பாக இருக்கும். ஆனால் இதே சம்பளம் 10,000 50,000 ஆனவுடனே என்ன செய்கிறோம், சேமிப்பை கட் பண்ணிவிட்டு லோன் வாங்க ஆரம்பிக்கிறோம். இஎம்ஐக்கு தான் போகுது. இது அகலக்கால் தானே. 2 பேரும் சம்பாதிக்கிற வீட்டில் நீ இந்த அளவுக்கு இஎம்ஐ கட்டு, நான் இந்த அளவுக்கு இஎம்ஐ கட்டுறதுன்னு நாம் கடன் சுமையை தான் கூட்டி போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நமது வாழ்க்கை வளத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டும். நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்குள்ளார வாழ்க்கை நடத்துவது தான் நல்ல துணையாக இருக்கும் என்கிறார் நம் திருவள்ளுவர். தேங்க்யூ. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.